தவக்கல மாதிரி இருந்துகிட்டு இந்த கணக்கு வார்த்தை இன்னும் அடிக்கிறான்டா. டேய் நான் வேற ஹோம்வொர்க் பண்ணலடா. நானும் தான்டா. இன்னையில இருந்து நம்ம ஸ்கூல்ல சில ஸ்ட்ரிக்டான சட்டத்திட்டங்களை நான் நடைமுறைக்கு கொண்டு வர போறேன். ஸ்கூல் பிரேயர் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள நல்லவனே அங்க பாருடா, ரூல்ஸ் போட சொன்ன ஏஎச்எம்ஏ லேட்டா வரதே. பை பை சன். அப்பா உங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாலி வேலை, ஆனா எனக்கு மட்டும் பிரைவேட் ஸ்கூல். டோன்ட் சே லைக் திஸ் சன். அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்றேன், ஆனா நீ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற. டன் டன் பா. இட்ஸ் ஓகே. சரிதான். கண்டினியூ. ஸ்கூல் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் யாரும் காம்பவுண்டுக்கு வெளியே சுத்தக்கூடாது. கிளாஸ் டீச்சர் கிளாஸுக்குள்ள வர வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்னுகிட்டு தான் இருக்கணும். இனிமே கிளாஸ்ல அங்க இங்கன்னு இஷ்டத்துக்கு உட்காரவே கூடாது. ரேங்க் அடிப்படையில தான் உட்காரணும். அப்புறம் கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்ல, இந்த காம்பவுண்டுக்குள்ளேயும் பசங்க பொண்ணுங்க பேசிக்க கூடாது. ரொம்ப கஷ்டமாச்சே. இங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சருக்கும் என்னோட 22 வருஷ அனுபவத்துல இருந்து நான் ஒண்ணு சொல்றேன். அடியாத மாடு படியாது. படிக்காத பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள அடிச்சு படிக்க வைங்க. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் நல்ல ரிசல்ட் கொடுத்தே ஆகணுங்கிறது எச்சமான எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சருக்கும் விடப்பட்ட சவால். இனிமே யார் லேட்டா வந்தாலும் டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு சார். சார் அங்க பாருங்க சார். பாக்குறேன் புடி அவனை. பாத்துக்கிட்டு நிக்கிறான். ஏன்டா லேட்டு? அம்மா ஐயோ, திஸ் இஸ் a patex. ஏன்டா லேட்டு? முறைக்கிறேன், கத்தி வச்சிருப்பேன். நீ போடா. ஏமா லேட்டு? This is the patex. கையை காட்டு. போ. ஏன்டா லேட்டு? This is the patex. டேய் குனி. டேய் ஆகா, என்னடா திருவிழாவுல மேல அடிக்கிற சத்தம் கேக்குது? கண்டுபிடிச்சிட்டாரோ? சம்திங் ராங். கலட்ரா. சார் வேணாம் சார், கலருங்கெல்லாம் இருக்குதுங்க. கலருங்க இருக்குதா? கலட்ரி. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஹரியா பைசே. இவன் புத்தம் பெருசா இருக்கல நினைச்ச சார், இவன் திட்டம் பெருசுன்னு. கலட்ரா கலட்ரா. எத்தனை கலட்ரா எங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பா? கொடமுளகா சைஸ்ல இருந்துகிட்டு அட டவுசருக்கு பிறந்தவனே. கலட்ரா சார் வேணாம், கடைசியா சொல்றேன். நானே கடைசியா சொல்றேன். கலட்ரா. ஐயோ ஓ மை காட். போடா போட்டுட்டியா போட்டுட்டியா. ஆண்டவா 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 ஆண்டவா. நான் படிக்கிறப்போ அந்த புகழேந்தி வாத்தியார் மட்டும் தானே? சொல்லுங்க சொல்லுங்க. புகழேந்தி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை பார்த்தாலே நாங்க பயத்துல ஒண்ணுக்கு போயிருவோம். ஆனா இப்ப பசங்களை பார்த்தா நம்ம 3க்கும்ல போறோம். சார். ஓ மறந்துட்டேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சார் எதுக்கு? டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு சார். மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆமாம், நேற்று ஏதோ மாத்திரம் சொன்னீங்க, லட்டு கொடுக்குறீங்க. லட்டை கூட மாற்றலாம் சார். எப்படி எப்படி? இது லட்டு. அடடா, கை நீட்டுங்க. இப்போ இது பூந்தி. ஆஹா, விடுப்பா. இப்போ பாருங்க, மறுபடியும் லட்டு. ஆஹா, சேஞ்ச் அலோன் இஸ் பெர்மனன்ட். மாற்றமே நிலையானது. ஹெராக்லிடாபின். இருக்கிறத மாத்த நினைச்சா இப்படித்தான் மண்ணா போகும். யார் அந்த அராபின் லடாக்கு லட்டு கடை வச்சிருக்கானா? இந்த பார், இந்த வெளிநாட்டு புத்தகங்களை படிச்சுட்டு மேற்கோள் காட்டி பேசுற பழக்கத்தை இன்னோட விட்டுறணும். இந்தியாவில் உள்ள புத்தகத்தெல்லாம் படிச்சிட்டியா? புடிச்சு வச்சா பிள்ளையா வீசி இருந்தா சாணி பழசா இருக்க. புதுசா இந்த சிங்க பெருமான் சொல்றான் பா. இந்த ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் தான் நீ வாத்தியா. இந்த காம்பவுண்ட் விட்டு தூக்கி எறிஞ்சு வச்சுக்க. நீ யார்? கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? வாட் ஐ அம் டெல்லிங், இட்ஸ் நைஸ் நோ? ஆமா ஆமா. தபால் பெட்டில தபால் போறவங்கலாம் போடலாம். தபால் பெட்டி போடா. வடிதட்டு வேணாண்டா, வெளியே வந்துனா மண்டையா பொளந்துருவேன். என் மண்டையா பொளக்கிறது இருக்கட்டும். ஒரு ரவுண்டு தான் போயிருக்க, இன்னும் 9 ரவுண்டு பாக்கி இருக்கு, தெரியும்ல? போடா. நீங்க வந்ததால 12B கிளாஸ் டீச்சர் பொறுப்புல நான் தப்பிச்சேன். பார்த்து சார். தேங்க்யூ சார். இல்லைங்க, நான் ஒரு புத்தக திருடன். என்னடா அது? இவன் பசங்களோட சோசியல் சயின்ஸ் புக்கை திருடி கடையில போட்டு கல்கனா வந்துட்டான் சார். அதான் சார் ஸ்கூல்ல 10 ரவுண்டு சுத்தி வர சொன்னார் சார். திருடனியா? தப்பு இல்ல? தப்பு தான் சார். இனிமே அப்படி பண்ணக்கூடாது. சரி சார். குட். புடி. சார் 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 எங்களை அடிப்பார் சார். தயாளன் சார் பண்ணாருன்னு சொல்லு. உங்க சார் ஒன்றும் சொல்ல மாட்டார்.
ஒரு பெரிய கொம்பு. டேய் எனக்கும் குடுறா. டேய் எனக்குடா. இன்னும் கொஞ்சம் குடுறா. இந்த ஸ்கூல்ல நம்ம கிளாஸ் 12B மட்டும் தனியா தெரியும்னா நீங்களா நான் சொல்றதான் கேட்கணும். கேக்குறோம். டீச்சர் வர வரைக்கும் எல்லாரும் உட்காருங்க. டேய் கண்ணாடி உட்கார்றா. ஒரு பெரிய எச்எம் சொல்லிட்டு போடா டேய். என்னடா சொன்ன? அப்படி போடுறா அவனை. உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? உட்காருங்க. கலக்குறாடா. ஏய் உட்காராத. பசங்களும் பொண்ணுங்களும் பேசலாம். சூப்பர்ரா. அப்புறம் மஞ்சு உங்க வீட்ல என்ன விசேஷம்? உன் மூஞ்சி ஆளை பாரு. சைலன்ஸ் சைலன்ஸ். இந்த ரேங்க் பிரகாரம் உட்கார்ற வேலை இங்க இருக்க கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்குங்க. ஆகா ஆகா சூப்பர் ரூல்ஸ்டா. நான் படுத்துக்கிட்டே படிக்கிறேன்டா. போடா. யாரும் கிளாஸ்க்குள்ள வர கூடாது. இப்படி அடிக்கிறாரு. ராஸ்கல்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லாரும் நின்றுட்டு தான் சார் இருந்தோம். பழனி தான் சார் எல்லாரும் மிரட்டி உட்கார சொல்லிட்டான். யார் பழனி? அவன்தான் சார். இதெல்லாம் சாரோட வேலை தானா? ஆமா சார். நல்லா இருக்கு. இனிமே கபா கலா கனி சொன்னதே ஃபாலோ பண்ணுங்க. என்ன சார்? பழனி சொன்னதே ஃபாலோ பண்ணுங்கன்னு. இல்ல இப்ப வேற ஏதோ மாதிரி சொன்னீங்களே. புரியல? புரியல சார். உட்காருங்க. கா பா கப்பா கடி கப்பு. என்னடி இது? சார் இந்த விளையாட்டு எங்களுக்கே தெரியும் சார். இல்லடா? கபடி 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 கபடி. சைலன்ஸ். காக்கெல்லாம் அடிக்கிறாரு. தப்பா எழுதிட்டாரோ? இப்போ படிங்க. சார் என் பொண்ணை இங்கே சேர்த்துருக்கேன். இந்த வகுப்புன்னு தான் சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொல்லி விட்டுட்டு போகலான்னு வந்தேன் சார். வாமா. உன் பேர் என்னம்மா? அறிவழகி சார். காகரி கவ கழகி. ஏய் படிப்பு ஏறாத மண்டல இது மட்டும் இப்ப ஏறிச்சு. லிசன். என் பேர் தயாளன். இன்னிலேருந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சர் ரெண்டுமே நான் தான். உங்களை பற்றி நான் போக போக தெரிஞ்சுக்கிறேன். சார் இந்த கபக்கடி கபக்கடி மாதிரி வேற ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க சார். சொல்கிறேன். பழனி இது என்ன கலர்? படி. சிவப்பு சார். நீ சொல்லு. சிவப்பு சார். நீ. சிவப்பு சார். நான் சொல்கிறேன் இது வெள்ளை. சார் சிவப்புன்னு எழுதிட்டு வெள்ளைன்னு சொல்ல சொல்றீங்க? எழுதியிருக்கிற வார்த்தையை படிக்கக்கூடாது. அப்புறம் கலர் பேர் சொல்லணும். இந்த விளையாட்டு நல்லா தானே இருக்கு இல்லடா? குட். கோரஸ் பண்ணது போதும். நீ ஃபர்ஸ்ட் அப்படி. செட்டு வேத்துல படிக்கணும் பாரு. வெள்ளை பச்சை நீலம் பச்சை மஞ்சள் நீலம். சைலன்ஸ். உட்காரு. சரி சார். இப்போ இந்த சைடு நீ சொல்லுமா. இல்ல சார் இந்த பொண்ணு சொல்றதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிடும் சார். ஏய் சைலன்ஸ். படிமா. குட். இவங்க ரியாக்ட் பண்ற அளவுக்குலாம் உனக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இவங்க தப்பா நினைச்சிருவாங்கன்ற பயம் மட்டும்தான் இருக்கு. சார் பேச இங்க வந்து பசங்க ஓடுறாங்க சார். பாத்தீங்களா, கூட படிக்கிற பொண்ணுக்கு இருக்கிற ஒரு சாதாரண பிரச்சனையை பெருசாக்கி எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு. சாரி சார். உட்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன். டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணு. சார் என்ன ஸ்டில்லா? நீ வெறும் ஸ்டில் தான். நாங்க வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏய் மவனை இனிமேல் யாராவது அறிவழகிய பாக்குறது ஃபாலோ பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும் பாடையை கட்டிடுவேன். நான் புரிஞ்சா? சரிடா நல்லவனு.
மார்னிங் சார். இட்ஸ் நாட் குட் மார்னிங், வெரி பேட் மார்னிங் ஃபார் மீ. எல்லா கிளாஸ்க்கும் ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? டீச்சர் வரும்போது மட்டும் எந்திரிச்சு நின்னா போதுன்னு தயா சார் தான் சார் சொன்னாரு. தயா அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. Stand up on the bench. Hey teenage women, உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? Stand up I say. All of you look here. இந்த தயா சொன்னாரு ஆயா சொன்னாரு என்ற கதையெல்லாம் இங்க நடக்காது. இந்த ஐயா என்ன சொல்றாரோ அதுதான் இங்க நடக்கணும். Understand? What is this? நீங்க தானே சார் சொன்னீங்க. என்ன சொன்னேன்? அண்டர் கீழ சார், ஸ்டாண்ட் நில்லு சார். அண்டர்ஸ்டாண்ட் சார். Take the books, read some pages. என்னடா தலைகீழா படிச்சிட்டு இருக்க? இப்போ ஓகேவா சார்? எனக்கு ஓகேடா, ஆனா உனக்கு? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே சார். எப்படி ஓகே ஆகும்? பேச்சும் சரியில்லை, பேஜும் சரியில்லையே. என்னம்மா நீ தலைகீழா படிச்சிட்டு இருக்க? ஓகேவா சார்? எனக்கு ஓகே, ஆனா உனக்கு? உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே சார். இல்லடி இது என்ன புது டீ? நியூ அட்மிஷன் சார். டேய் கேள்வி கேட்டறாங்க. க்ளோஸ் யுவர் மவுத். ஓ பேர் என்ன? அறிவழகி சார். இதுக்கு முன்னாடி அறிவழகி சார். இதுக்கு முன்னாடி எங்க படிச்ச? நிர்மலா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். சார் அப்படியே ஊரை கேளுங்க சார். தலைவெட்டிபுரம் சார். என்னம்மா சொன்ன? தலைவெட்டிபுரம். அப்பா நல்லா இருக்காங்களாம்மா? சார் அப்படியே தெருவையும் கேளுங்க சார். ஏன் அப்படியே அட்ரஸையும் வாங்கி கொடுத்துறனே? என்ன மிஸ்யூஸ் பண்ண பாக்குற? I'm not a mediator, I'm a teacher. Understand? Yes sir. ஐயோ அப்பா stand. Hey, I am your teacher. You are my student. நான் தான் கேள்வி கேட்கணும். கேளுங்க சார். Where is your pen? Seize my pen. Seize my pen sir. Hey! லாஸ்ட் ராங்க் எடுத்த டாக்னி லாஸ்ட் பெஞ்சில உட்காரணும். எப்பறம் இங்க வந்த? சார் புடிச்ச இடத்துல உட்காரலாம் தயா சார் தான் சார் சொல்லிருக்காரு. நான் சொல்ற போறாங்க. சார் நீங்க ஒன்னு சொல்றீங்க அவர் ஒன்னு சொல்றாரு. யார் சொல்றா சார் நாங்க கேக்குறது? யார் சொல்றத கேட்கணும்ன்றத நான் டிசைட் பண்றேன். போடா லாஸ்ட் பெஞ்சுக்கு. அப்ப இந்த ஸ்கூலோட வாத்தின்ற திமிரு அடக்குறேன். அவனுங்க என்னத்தான் சொல்றானுங்க, ஆனா என்ன பார்த்து சொல்லல. அதான்டா மரியாதை. இது மட்டும் நல்லா கேக்குதோ? ஐயா உங்க வாயாலே உங்களை வழுக்க போகுதுன்னு சொல்ல வச்சுட்டானுங்க ஐயா. நீங்க கேவலப்படுத்துறது உனக்கு சந்தோஷமா? கெட்ட புட்டாக்கு. அறிவழகி நம்ம போயிடலாம்டா. இச்சி வாங்கடா. கொஞ்சம் போறேன். கசாக்கவி இது ஓ சாவியா பாரு. டேய் அவ சாவி தானடா. இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இது கிளாஸ்ல கடந்துச்சு. கிளாஸ்ல கடந்துச்சா? கிளாஸ்ல கடக்காம உன் ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்துச்சு. நீ இருடா. நீ சந்தேகப்படுறத பார்த்தா உன் சாவியை தேடி அது கூட பழனி இந்த செயினை இப்ப கோத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. நீ நல்லவன்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். பாவம் அறிவலைக்கு தெரியாதுல. அதான் தெரிஞ்சிருச்சு. சாவியை கொடு. குமுகுதி கவி. இரு நான் கேக்குறேன்டா. ஏமா தலைவெட்டிபுரம் எதுவா இருந்தாலும் சத்தமா சொல்லு. கமு கதை கவி. கமு கதை கவி. மூதேவி அவ சொல்றதுக்கு என்ன அடிக்கிற? அவள அடிக்க முடியாதுல அதான். அப்பே போயிருந்தா அடியாச்சும் மிச்சம். சீக்கிரம் சைக்கிள் ஏறா. அடி வாங்கி போரு. மறுபடியுமா? லவ் லைக் ஹேட் போறா. பழனி முத்து அறிவழகி. லவ் லைக் ஹேட் லவ் லைக் ஹேட் லவ். ஏய் இவன் அவளை லவ் பண்றான்டா. அது எனக்கு தெரியும்டா. அவளுக்கு போடு. அறிவழைக்கு லவ் லைக் ஹேட் லவ் லைக் ஹேட் ஹேட் லைக்
லவ் பண்றடா. ஏய் சொல்லுங்கடா. ஏய் கந்தமோனே சொல்லுங்க சார். அப்ப எனக்கு எப்படா வட்டி காசு வருவான்? கொடுத்துருவாரு சார். கடங்கார பையன் அவனுக்கு சிரிப்பை பாரு. வாட் ஹேப்பன் டுடே? டேய் நில்லுங்க. ஐயோ பாருடி. என்ன சிரிப்பு? உங்களை பார்த்தா. பார்த்தா? ஐயையேவா. சரி பாரு. போதும் போடா. காலு வளைஞ்சிருந்துச்சு. போடல. பாலை வளைஞ்சிருந்துச்சு. சரி. எப்பயுமே இப்படி இருக்க கையை சொரஞ்சி இருந்துச்சு. கறி வாங்கி அடிச்சு. அப்புறம் குச்சி வரையிலையோ? குச்ச போடுறா. குச்சி தானே இத போடுற. இந்த வழுக்க மண்டைய கண்ணை நல்லா குத்து 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 குத்து. பாத்துடா நல்ல கண்ணாயிர போறான். அப்புறம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். என்னடா? பிள்ளைகளா திரும்பி கேங்க. உங்களையும் தான். This is the pata. எவன்டா அது? அதே பஞ்சு மிட்டாய் கலரு கத்தரி கப். அமாவாசை 24 நாள் தின்னுக்கிட்டே இருக்கே, இதெல்லாம் எங்கேயா போய் நிக்குது? எங்க நிக்குது? அதான் போய்கிட்டே இருக்கு. சார் அப்படியே வரைஞ்சிருக்கு சார். ஐயா இது யாருக்கியா? தெரியல. ஒல்லி குச்சி உடம்பு, ஓனா மூஞ்சி, செவிட்டு மிசுனு கோப்பன் டோங்கிரி பேசுறான். நானா? இது யாரும் தெரியுதாடா? யாரு சார்? செனப்பண்ணி வயிறு, செஞ்சு வச்ச மூஞ்சி, வெத்தலை பாக்ஸ். நானா சார்? கோப்பை சுக்கா ரொட்டியா? டேய் உங்களை விடுங்கடா. இந்த மாபெரும் மனுஷன் குரங்காக்கி வாழலாம் விட்டுக்கானுங்கடா. அவனுங்களை நான் வாழ விட மாட்டேன்டா. வாங்கடா. சரிங்கயா. What is this? This is the Patex. Nonsense. நான் சென்ஸோட தான் இருக்கேன். அவனுக்கு தான் சென்ஸே இல்லாம எப்படி பண்ணிருக்கானுங்க. இது தயா சொல்லி கொடுத்து நம்ம பசங்க பண்ண வேலை சார். நம்ம போட்டு வச்சிருந்த ரூல்ஸ் எல்லாம் டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டா சார். அவன் கிளாஸ் வந்து பாருங்க சார். பசங்களை எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்காங்க. Come on HM. Good morning sir. Morning. வாங்க சார். Enough. Over. Go to your place. Thank you sir. என்ன விஷயம் சார்? அது வந்து Don't talk HM. Don't talk. இந்த கிளாஸ்ல டிசிப்ளின் தான் இல்ல. சாக் பீஸ் அது கிடைக்குமா? மிஸ்டர் பிசிக்ஸ் டீச்சர், can you give me one check piece? Thank you. இப்ப பாருங்க. டேய் இத படிங்கடா. சார் நான் சார். ஏன் சார் அவங்கள வேணான்றீங்க? இவனுங்க குடும்பத்தை கெடுத்தவனுங்க சார். டேய் சோடாப்பட்டி இது என்னன்னு படிடா. ஒயிட் சார். பாத்தீங்களா சார்? ரெட். அவன் சொல்றான் ஒயிட்னு. இது ரெட்னு அவனுக்கு தெரியும். சாரோட பிராக்டிஸ். அடுத்து பாருங்க. டேய் டிஎம்எஸ் சார் வாடா. வா. ரெண்டுன்னு எழுது. ஓகேவா சார்? ரெண்டு போட சொன்னா 22 போட்டு போறான். என்ன? பிராக்டிஸ். அடுத்த காமெடியை பாருங்க. பேஜமா படி. புக்க தலகுல திருப்பறது பாரு. Mahatma Gandhi was a ceaseless quest of woman equality. He brought the women out of their homes and made them equal participants in all walks of life. Social as well political. He encouraged always consisted of several women and many of his closest associates were women. Under Gandhiji leadership, thousands of women took leading. இந்த பொண்ணு பேசும்போது திக்குமே. எப்படி இது? எல்லாம் பிராக்டிஸ் தான் சார். உட்காருமா. டங் ட்விஸ்டர். என்னது? டெங்கு காய்ச்சலா? நாப்பிரழ்ச்சி. வாழைப்பழம் அழுகி நழுவி பாலில் விழுந்தது. புக்க தலையில வச்சு படிச்சது ஃபாஸ்ட் ரீடிங் பிராக்டிஸ். அப்படினா உன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்லுறது. அந்த விஷயத்தை மறந்துட்டேனே. ஏப்பா இந்த ஒய்யா இதென்ன சொல்லு. மெமராய்டு. பசங்களுக்கு எவ்வளவு தூரம் ஞாபக சக்தி இருக்குன்றதுக்கான பிராக்டிஸ். உடைஞ்சது ஒருத்தனாடு. சார் ரெட் ஐவன் ஒயிட்னு படிச்சது ஃபாஸ்ட் ரீடிங். அது மட்டும் இல்ல சார், நீங்க வரும்போது பசங்க தோப்பு கரணம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு பேரு சூப்பர் பிரெயின் யோகா. ரெண்டு மூளையும் அக்குப்ரெஷர் மூலமா தூண்டுறதுக்கான எக்ஸசைஸ். இதை நான் சொல்லல, நம்ம மறந்து போன தோப்பு கரணத்துக்கு இப்படி ஒரு பேரை வச்சு டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி 15 நிமிஷம் இதை பண்ணணும்னு யூஎஸ்ல இருக்கிற 7 பல்கலைக்கழகத்துக்கு சொல்றாங்க. அமெரிக்காவில் சொன்னா, ஆப்பிரிக்காவில் சொன்னா, அண்டார்டிகாவில் சொன்னா திருச்சி எனக்கு எல்லாம் பிச்சுக்கிச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன சார்? நீதான் பிரச்சனை. உன்னை வெளிநாட்டு புத்தகத்தை பத்தி பேசக்கூடாது எத்தனை முறை சொல்ல? தோப்பு கரணம் நம்மளோட தான் சார். சிங்கப்பெருமாள் என் பேர் தான். மூடிட்டேன்.
சார் அதனால என்ன யூஸ் இருக்கு சார். இங்க பாருங்க, நிறைய பேருக்கு ரைட் சைடு பிரெயின் தான் அதிகமா வேலை செய்யும், லெஃப்ட் சைடு பிரெயின் கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யும். நம்மளே ரவுண்டு கட்டுறானே. ரெண்டு பிரெயினுமே நல்லா வேலை செய்யறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் மாஸ்டரா இருப்பாங்க. பாருங்க, எது டீ மாஸ்டரா? கரெக்ட். அது கூட பிராக்டிஸ் இல்லாம வராது சார். நம்ம தீபாராதனை மேட்டர் மாதிரி. தீபாராதனையா சார்? ரெண்டு மூளை வேலை செய்யுதுன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தீபாராதனை. தீபாராதனை ஆமா, பிராக்டிஸ் இல்லாம வராது சார். இன்னையில இருந்து இந்த ஸ்கூல்ல எவன் தப்பு பண்ணாலும் சரி 15 நிமிஷம் தோப்புக்கரணம் போடணும்னு இன்னைக்கே நான் ஆர்டர் போடுறேன். இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சுல அறிவு? டேய் புள்ளைங்களா வருதுடா. ஆமாடி, கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ஆமாண்டா, டியூஷன் முடிஞ்சு வருதுடா. பார்க்கலாம். இப்படியே ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் நீயே ஸ்டில் ஆகி தெருவுல தான் நிப்ப. போய் அவ என்ன நினைக்கிறான்னு முதல்ல கேட்கலாம்டா. ஆமாண்டா, வா. என்னடா சீக்கிரம் மடக்கிடலாம். இப்படி குறுக்கால விடு. தலைவட்டி புறா பள்ளி. ஏன்டா கத்த கையறா? நீ எந்திரிச்சாதான் அவன் எந்திரிப்பா. முதல்ல எந்திரி. வா 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 வா. ஏன்டா நடு ரோட்ல ஆக்சிடென்ட்? கூட இருந்து குழி போறீங்கடா. நல்லவனே போய் ஹெல்ப் பண்றா. சொல்லுங்கடா. ஆமாடா ஹெல்ப் பண்ணடா. இந்த சைக்கிள் வா, இந்த சைக்கிள் நாம தான் தூக்கணும். கை குறா, சூப்பரா. உரா அறிவு, கை கலா கவு கையு செயின் கொடுத்தல, பதில் சொல்லிட்டு போ. பதிலா? இரு. ஹை, பேனா பேனா கொடுத்தா லூசு பையலே பிடிச்சதுக்குன்னு அர்த்தம்டா. அதுவும் என்ன பேனா? ஹீரோ பேனா. இனிமே அறிவோட ஹீரோ நீதான்னு சொல்லாம சொல்ற. ஓகே ஓகே. ஏன்டா அடிச்ச? சும்மா வெயிட் காட்டுறதுக்கு. அங்க பாரு, பாக்குறா. இப்ப என்ன அடிச்ச? இன்னும் மரியாதை இல்லாம அவன் இவனுக்கிட்ட. அப்புறம் டேய் அதுன்னு சொல்டா. டேய் அவனா ஆடா மாடா. டேய் அறிவழகி பேர சொல்ற. மேடம் சொல்லணும். சார், எதுக்கு சார் ஆணி அடிக்கிறீங்க? சொல்றேன். நான் நினைக்கிறேன் நாம நல்லா படிக்கணும்னு. சார் எங்கேயோ மந்திரிச்சு திருஷ்டி பொம்மை பொட்டி. லெட்டர் போட்டியா சார்? இது லெட்டர் பெட்டி இல்ல, புகார் பெட்டி. என்ன மாதிரி இருக்க டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் என்னோட டீச்சர் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது நிறை குறை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்குன்ற நம்பிக்கையோடு இதில் எழுதி போடுங்க. தேங்க்ஸ். டேய் சார், நீ இந்த ஸ்கூல்ல யாரு? சத்துவ அமைப்பாளர் சார். என்ன சத்துவ அமைப்பாளர்? மஞ்சள் கருவை ரிமூவ் பண்ணிட்டு பெப்பர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்டா. அள்ளிட்டு போ. சரி சார். Into a middle class family as the youngest of 4 siblings. இது வரைக்கும் நான் தொண்டை கிளிய கிளிய பாடம் நடத்திருக்கனே, யாருக்காவது புரிஞ்சதா? டேய் ராசமோன எந்தரா? என்னடா கோழி திருடன் மாதிரி முழிக்கிற? ஏதாவது புரிஞ்சதா? புரியல சார். புரியலன்னா உங்க ஒப்பனை போய் கேளு. இது புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது. ஐ சே யூ கெட் அவுட். ஐ சீக்கிரம் வெளியில போன நீங்க தானே சார் சொன்னீங்க. I say you get out. There is 5 words you can't understand. Bloody fool, you go and sit there. நீ போக மாட்ட? போக மாட்ட சார். அக்கறா எந்திரா. இல்ல சார், வேணாம் சார். டேய் எந்திரா. சார் வேணாம் சார். நீங்க போங்கடா. ஏ வாடா. சொல்றேன்ல, பரவாயில்ல எந்திரி. சார் சார். என்ன சார் பண்றீங்க? ஏன் மேடம் பார்க்க பொடியனா இருக்கான், காலில் வர கெட்டு போட்டிருக்கான், உச்சி வெயிலில் முட்டி போட வச்சிருக்கீங்க. இது பண்ண வேலைக்கு முட்டி போட வைக்காம ஜாதி புத்தி ஸ்கூல் பேரு கெடுக்கிறதுன்னு வருதுங்க. என்னங்க இவன் பண்ண தப்பு ஏங்க இவன் ஜாதியை பிடிச்சி இழுக்கிறீங்க? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்ன டார்வின் இந்தந்த ஜாதி குரங்குல இருந்து இந்தந்த மனுஷன் வந்தான்னு சொல்லல. சும்மா நிறுத்து. எனக்கு கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு முதல்ல இது என்ன பண்ணுச்சுன்னு கேளு. என்னடா பண்ண? சொல்றா. சார், நம்ம ஸ்கூல்ல லேடிஸ் பார்த்தோம் வித்தியாசமா இருக்கும்னு பசங்கள்லாம் சொன்னாங்க சார். அதான் ஒரு வாட்டி பார்க்கலான்னு போனேன் சார். போயிட்டு வரும்போது டீச்சர் பார்த்துட்டாங்க சார். வெரி குட்ரா, கை கொடு. வெரி குட்டா? கொடு. ஆமா மேடம், இதுல என்ன தப்பு இருக்கு? தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான், நல்ல விஷயம் தானே. டேய் நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி பொறுப்பான டீச்சர்ட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா போய் பாத்துருக்கணும். இங்க பாரு, நான் வந்ததுல இருந்து ஒரு நடவடிக்கைலாம் கவனிச்சுதான் இருக்கேன். அன்னைக்கு என்னன்னா நிறுத்துங்க, சும்மா தேவையில்லாம பேசிட்டு.
இனிமேல் நான் லேடி ஸ்டைல் எட்டி பார்க்க மாட்டேன் 1008 தடவை எழுதுனா அது மனசுல ஆழமா பதியுமா இல்ல மறையுமா? கொஞ்சமா சிந்திக்க வேணா? இல்ல 1008 தடவை எழுதுறதுக்கு அது கீதையா பைபிளா குரானா? ஏய் நீ எந்திரா போ. டேய் சவரமுட்டி பாத்து போடா. ஏங்க யார் நீங்க? எங்க எடுத்துட்டு போறீங்க பெஞ்ச? காது குத்துக்கு தான். காது குத்துக்கா? யோ இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? அம்மா யாரை கேட்டு எடுத்துட்டு போறீங்க? அண்ணன் சொல்லி தான் எடுத்துட்டு போறேன். ஏனால அண்ணன்ட்ட பேசிக்க. யார் உங்க அண்ணன்? இங்க ஏச்சமா இருக்காருல சிங்கம் சார், அவர் தான் எங்க அண்ணன். இதனால அவர்கிட்ட பேசிக்க. டேய் பாத்து போடா சீக்கிரம், 16 பெஞ்ச் பாக்கி இருக்கு. இப்ராஹிம் என்ன இதெல்லாம்? சார் இன்னைக்காவது கொஞ்சம் பெஞ்சு தான் போச்சு. போன மாசம் கல்யாணம்னு சொல்லிட்டு 4 கிளாஸே காணாம போச்சு. இப்போ எங்க இருக்காரு அவரு? 11th B ல இருக்கார் சார். புரியறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. இதாவது புரிஞ்சதா? ஏன்டா வெளியே நிக்கிறீங்க? வெரி குட். அப்பா வாங்கின கடனை வட்டியோட கொடுத்துட்டு தான் உள்ள வர சொல்றாரு சார். பூங்காவனா புத்தகத்தை எடுத்துப்படி. She said sunrise. நீங்க என்ன பண்ணீங்க? நேத்து ஒரு நாள் லீவ் போட்டதுக்கு 50 ரூபா ஃபைன் கட்டிட்டு உள்ள வர சொல்றாரு சார். சத்தமா படி. Then the moon rise away. மே கம் இன் சார். In the lost in the சார் உங்ககிட்ட பேசணும். உறக்கப்படி. entered for years again. சார் அறிவில்லை. உட்கார். சார் பெஞ்சை தூக்கிட்டு போறாங்க. கேட்டா உங்க பேரை சொல்றாங்க. 64 32 கூட்டினா 96. எங்க விட்டாங்க? என்ன சார் இது? வட்டி கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க கிளாஸ் டைம்ல? லெசர் பீரியட்ல பார்க்கலாம், இல்லைன்னா வாரத்துக்கு 2 நாள் லீவ் விடுறாங்களே உங்க வீட்டில் உட்காந்து பார்க்கலாமே. இந்த ஸ்கூல் வாத்தி தானே நீ? செக்கிங் இன்ஸ்பெக்டர்ல இல்ல லா பேசுறேன். இது என்னுடைய கிளாஸ். நான் இந்த கிளாஸ்க்கு டீச்சர். என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ உள்ள வந்தே தப்பு. வெளியில போயா. ஏன் சார் வரக்கூடாது? வரக்கூடாது ஏன்னா நீ எதிரி. சிரிக்கிறே. எதிரிகளை கற்பனையிலேயாவது உருவாக்கிக்கோங்க, தகுதிகள் தானா வளரும்னு சொல்லுவாங்க. என் எதிரின்னு சொல்லிட்டு எதிரிலே நிக்கிறீங்களே அந்த சந்தோஷம் தான். அந்த சாப்டரை ஏற்கனவே மாத்திட்டேன். இது புதுசு. சிரிக்காத சிரிக்காத. ஏய் உன்னை பார்த்தாலே எனக்கு எரியக்கூடாத இடம்ல எரியுதுடா. எப்படி நீ சிரிக்கவே? மரியாதையா பேசு. என்னடா மரியாதை? என்ன மரியாதை? 20 வருஷம் 20 years எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஸ்கூல், அதுவும் சொந்த ஊர்ல. ஹெட் மாஸ்டர்ல இருந்து புல்லு பூண்டு நாய் நரி செத்த வரைக்கும் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். என்கிட்ட வந்து क्वेश्चन பண்றியா? क्वेश्चन ரைஸ் பண்றியா? ஏன் சார் நீங்க சவுண்ட் ரைஸ் பண்றீங்க? பசங்களாம் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. கெட்ட வார்த்தை பேசி அவங்க முன்னால உங்க மரியாதை நீங்களே கெடுத்துட்டீங்க. யார் மரியாதை? டேய் நான் திட்டிக்கிட்டீங்களா உன்னை? கேவலப்பட்டு நிக்கிறது நீ, அசிங்கப்படுறது நான் இல்ல. நீடா. நியாயமா பார்த்தா வெளியில் நிக்க வேண்டியது பசங்க இல்ல சார், நீங்க தான். தயா, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டீச்சர் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆக்ஷன் எடுங்க சார். அப்படியே நானும் கொஞ்சம் பேர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன், அதுக்கும் சேர்த்து ஆக்ஷன் எடுங்க. நீங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க? என் மேல யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க மேல. இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு மட்டும் தான் என்கொயரி வரும். ஆனா நான் கொடுக்க போற கம்ப்ளைண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்கொயரி போகும். லுக்கியா, உன் மேல நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன பண்ணுவேன்? எதுக்கு சார் நீங்க மட்டும் தனியா? சொரக்கா உட்கார. என் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? ஏன் கொடுக்க முடியாது? ஹெச்எம்க்கு இந்த லேப்டாப் எங்க இருக்கு? கம்ப்யூட்டர் மொத்தம் 5, 4 தான் இருக்கு. மீதி ஒன்று எங்க போச்சு? இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஆனா அவனாவுக்கு அத்து குத்து. இதுல கம்ப்யூட்டர் படிக்கணுமா? கம்ப்யூட்டர் படிச்சு கிளிச்சானுங்க. கொடுத்து பார்த்தா தானே சார் தெரியும் கிளிக்கிறாங்களா கிளிக்கலையான்னு. இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு பில் கேட்ஸோட டீச்சர்ஸ் நினைச்சிருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர்ல இவ்வளவு பெரிய புரட்சி வந்திருக்காது. இதோ மேடம் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் பிசிக்கல் எஜுகேஷன் ரூமை திறந்து விளையாடுறதுக்கு இதெல்லாம் இருக்குன்னு பசங்களுக்கு காட்டியிருப்பாங்களா? சார் இப்போ உங்களுக்கு தேவை படிப்பா இல்ல விளையாட்டா சார்? விளையாட்டே வேணானா எதுக்கு சார் இப்படி ஒரு போஸ்ட் வெட்டியா ஒரு சம்பளம்? நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு இருக்கிற டீச்சர்லாம் குறை சொல்றதா? என்ன தப்ப சார் மறைச்சேன்? உங்களை மாதிரி லைப்ரரி இன்சார்ஜ் பொறுப்படுத்திட்டு வாங்காத புத்தகத்தை எல்லாம் வாங்கினதா கணக்கு காட்டினா? இல்ல அவரை மாதிரி சத்துணவுக்கார அரிசி முட்டை காய்கறி எல்லாத்தையும் ஒதுக்கி கமிஷனை வெட்டிட்டு கள்ள மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனானா? என்னது கள்ள மார்க்கெட்டா? யார்கிட்ட உட்காரு. அப்ப நீங்க செஞ்சதெல்லாம் தப்பே இல்லங்கறீங்களா? எதை சார் தப்புன்றீங்க? எதை தப்புன்றீங்க? கடை கோடியில பிறந்த ஆதிவாசி பெத்த புள்ளையில இருந்து இந்தியாவின் முதல் குடிமகன் பெத்த புள்ள வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான் ஸ்கூல்ஸ்ல யூனிஃபார்ம் தரோம். ரேங்க் படி அவங்களை பிரிக்காம சமமா உட்காருங்கன்னு சொன்னேன். அது தப்பா? பசங்களுக்கு பள்ளிக்கூடத்து மேலேயும் படிப்பு மேலேயும் விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறுத்து ஒதுக்கிட கூடாது. வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி வேணும், பள்ளிக்குள்ள ஒரு வீடு வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் வாத்தியார் வர வரைக்கும் நிக்க வேணாம்னு சொன்னேன். கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான விஷயம் பேச்சு. பேசாம இருந்தா தான் கெட்டு போயிருவீங்க. பசங்க பொண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிங்க, ஃப்ரீயா இருங்கன்னு சொன்னேன். ஏன் இதை விட ஜெயில் எவ்வளவு மேல அவங்க நினைச்சிடக்கூடாதுன்றக்காக தான். இதுல எதை சார் தப்புன்றீங்க? இது எல்லாத்துக்கும் மேல நான் மட்டும் சேஷன் பாக்ஸ் வச்சு தப்புன்றீங்கல்ல? இந்தா பாருங்க பசங்களோட மனசை படிங்க.
என்ன அடிக்காதீங்க, திட்டாதீங்க, இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க, உருப்பட மாட்டேன் வீணா போயிருவேன்னு சபிக்காதீங்க, உங்ககிட்ட டியூஷன் படிக்க வரலன்ற காரணத்துக்காக தனிப்பட்ட முறையில் பழி வாங்காதீங்க, கூட்டத்தில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க, எதா இருந்தாலும் தனியா கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்னு. எதெல்லாம் இவங்க என் சைடு தப்புன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சரின்னு சொல்லியிருக்கான். இதையும் மீறி இவங்க பேச்சை கேட்டு நீங்க என் மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஹெச்எம் உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார். என் மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? எவ்வளவோ இருக்கு சார். பசங்களுக்கு சாதகமா கவர்மெண்ட் போட்டுக்கிற ஒவ்வொரு ரூலையும் நீங்க பிரேக் பண்ணல. ஹெச்எம்ஏ ஆப் பண்ணிட்டான். இவங்க என் மேல கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வேணா எவிடன்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்ன இங்க இருந்து யாரும் வெளியே அனுப்ப முடியாது. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே இங்க இருந்து பெஞ்ச் மட்டும் இல்ல, ஒரு பென்சில் வெளியில போச்சுன்னா கூட ஹெச்எம் நீங்க கேள்வி கேட்கறீங்களோ இல்லையோ, ஒரு பொறுப்பான கவர்மெண்ட் வாத்தியாரா நான் கேள்வி கேட்பேன். இவ்வளவு நாளா இங்க மாத்த வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் சார் புரியுது வாத்தீங்களான்னு. என்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூல்ஸ் போடுற நிறுத்திட்டு டீச்சர்ஸ்க்கு ரூல்ஸ் போடுறீங்களோ அன்னைக்கு தான் சார் இந்த ஸ்கூல் உருப்படும். சாரி சார், கிளாஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எல்லாரும் கிளாஸ் போங்க. டேமேஜ் ஃப்ரூட்ஸ். ஃபர்கெட் இட். இவனுக்கு மட்டும் தான் கிளாஸ்க்கு நேரம் ஆயிச்சா? நாம என்ன பண்ணையில பால் பீச்சாவா வந்தோம்? ஆசை ஏச்சம் சொல்றேன். எல்லாரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஃபாலோ மீ ஐ சே. ஐயா போலாம்.